நெல்லிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நெல்லிக்காய் போல் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சிங்கனாலே போதும். சூப்பராக பூ போல் வெந்துடும். ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் நார்மலாக இருக்கும். நம்ம நைஃப் வச்சு குத்துனோன்னா உள்ளே போகிற மாதிரி வேகணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சாஸ்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் வந்து அப்படியே விரிஞ்சு போகிற மாதிரி வேகக்கூடாது. இந்த மாதிரி வேக வச்சாலே போதும். திருப்பி நம்ம பாகுலையும் வேக வைக்க தான் போகிறோம். இந்த நெல்லிக்காவெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு திக்கான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை கரைச்சல் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை நான் வந்து தண்ணி ஊற்றி கல்லெல்லாம் இல்லாமல் வடிகட்டி தனியாக 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூட ஒரு 1/4 கப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெல்லிக்காய் போட்டு வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாகு நல்லா சூடாகிறதுக்குள்ள நம்ம நெல்லிக்காய்க்கெல்லாம் ஒரு ஃபோக் வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போடும் போது அதில் உள்ள ஜீராலாம் நல்லா போய் இறங்கி சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க. நிறையாவும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 போல் தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு எப்படியும் 25 மினிட்ஸ் ஆகும். இதை அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஸ்லோவில் வச்சு வேக வைக்கும் போது தான் அந்த பாகுலாம் நல்லா நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கி சூப்பராக ரெடி ஆகும். இது நல்லா ஒரு 25 நிமிஷம் போல் ஆகும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்கும் போது நமக்கு அந்த இனிப்பு தன்மை நல்லா சூப்பராக இறங்கி நல்லா கிடைக்கும். விருப்பமாக இருந்தால் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. வெறும் நெல்லிக்காய், உப்பு, இந்த பாகு, அவ்வளோதான். இது நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். கண்டிப்பாக 25 மினிட்ஸ் ஆகும். இந்த பாகெல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காகி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சத்தை அதிகரிக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும். ஹேர் ஃபாலு, ஸ்கின் கேருக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். இது வேகிறதுக்கு தான் லேட் ஆகும். பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டா நம்ம ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய குவான்டிட்டியாக செய்கிறீங்கன்னா 1 மாதம்னாலும் கெட்டு போகாமல் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு தேன் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா ஒரு 10 போல் தான் செஞ்சுருக்கேன். இவ்வளோ தான் வீட்டில் இருந்த நெல்லிக்காய் வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். தேன் போல் இருக்கும் நெல்லிக்காய். அப்படியே அந்த ஜீராவோட ஒன்று எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த ஜீரா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.